வணக்கம். நான் உங்கள் பொழுது இன்னைக்கு காரைக்கால் ஏரியாவில் கொஞ்சம் ஒரு பாத்ரூம் ஒன்று கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பொழுது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். இது கொஞ்சம் படிக்கட்டு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரூமை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. படிக்கட்டுலாம் உடச்சி வந்தாச்சு. இப்போ இதுக்கிட்ட தான் படிக்கட்டு வந்துச்சு. அதை லேயர் மடிப்பு படிக்கட்டு அடிக்கிறாங்க. ப்ளஸ் இதில் வாஷ் பேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியன் பேஷன் இருந்துச்சு, குழி எடுத்தே இருந்துச்சு. அதில் லோ ரூஃப் அடிச்சு அந்த பைப்பை உடச்சிட்டு நம்ம வெஸ்டர்னுக்காக மாற்ற போகிறோம். ப்ளஸ் இந்த டைல்ஸ் தான் உடச்சி கொடுத்தாச்சு. இப்போ வால் மிக்சர் டைப்பு கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஒரு ஹீட்ரு கேட்டிருக்காங்க. வாஷ் பேஷனு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கேட்டிருக்காங்க. ஹீட்ருக்காங்க உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு கேட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்த மாதிரியே. ப்ளஸ் இதில் வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கிட்ட இது வழியாக 1.5 பைப் போகுது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கிறதுனால ரூஃப் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாரி நம்ம கொண்டு போனோம். கொஞ்சம் ஸ்டெப்பு ஒரு 1.5 அடி அளவுக்கு ஹைட்டு ஏற்றி தான் போவோம். அதனால் செவுத்துலேயே குடஞ்சிட்டு போகிறோம் நாங்கள். இப்போ வால் மிக்சருக்காக உடச்சி இதுக்கிட்ட ஷவர் கேட்டிருக்காங்க. முன்னாடி பழைய ஷவர் அதுக்கிட்ட இருந்ததுனால இதுக்கிட்ட வேணாம், வால்வு திறந்துட்டு இந்த சைடு டோரு க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்கிற மாரி கேட்டிருக்காங்க. இந்த பள்ளத்தில் நம்ம பைப்பு போட்ட பிறகு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது பள்ளம் இந்தியன் பேஷனுக்காக முன்னாடி ரோல் அடிச்சிருக்காங்க. அதனால் இந்தியன் பேஷனை வைக்கிறதுக்காக அந்த பைப்லேயே கனெக்ட் பண்ண வேண்டியதான். வேஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா 2 பைப்பு சேர்ந்த மாரி அனுப்பியிருக்காங்க. நம்ம அதுக்காக பைப் லைனை வெஸ்டர்னுக்காக நம்ம பைப் லைனை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்டெப்பு காங்கிரீட் அந்த வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனை எல்லாத்தையும் இதிலே கொண்டு மேக்ஸிமம் ஹைட்டு குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 4-5 பைப்பு இது கப்ளிங்கோடு இருக்குது. நம்ம அறுத்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மணலாம் கொட்டியிருந்தாங்க, ஃபுல்லாக ஏற்றியாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த பைப் லைன் போட்டாச்சு. 2 எல் போட்டு ஒரு 2 எல் போட்டு தூக்கி விட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி பின்னாடிலேருந்து கரெக்டாக சென்ட்ரு 10 இன்ச்சு, பைப்போட ஸ்டார்டிங் 8 இன்ச்சு வச்சாச்சு. வேஸ்ட் வாட்ரு நம்ம 4 வே ட்ராப்பு போட்டு இது வழியாக கட்டின பிறகு வேஸ்ட் வாட்ரு 1.5 பைப்பு கனெக்ட் பண்ணணும். இதுலேயும் பைப்பு சும்மா டேப் அடித்து ஒட்டாமல் வச்சுருக்கோம். இதுக்கிட்ட இது வழியாக நம்ம டீ போட்டு டெலிவரி பண்ணியிருக்கோம். வெளியில் தண்ணி உள்ளார வருது. இதுக்கிட்ட இந்தியன் பேஷனுக்கு ஒன்று வச்சுட்டு, இது வெஸ்டர்ன் பேஷனுக்கு ஒன்று டேங்குக்கு வச்சுட்டு, இதுக்கிட்ட ஹெல்த் பாஸ்ட்டுக்கு வச்சாச்சு. ஹீட்டருக்கு இன்புட்டு வச்சாச்சு. ஒரு டீ போட்டு வெளியில் ஒரு டேப்புக்கு வச்சாச்சு. இப்போ வால் மிக்சரில் சாதாரண டேப்பு வாட்ரு ஒன்று ஹாட் வாட்டருக்கு நம்ம சிபிவிசி பைப்பு போட்டிருக்கோம். இதுலேருந்து பக்கத்தில் 3 இன்ச்சு வச்சுட்டு பக்கத்துக்கு 3 இன்ச்சு வச்சு சென்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் லெவல் பார்த்துட்டு அதுலேருந்து கொண்டு ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்துட்டு மட்டம் பார்த்தாச்சு. இப்போ சென்ட்ரிலேருந்து 3 இன்ச்சு, இந்த ஹைட்டு 6 இன்ச்சு இருக்கணும், கிராஸில் 7 இன்ச்சு இருக்கணும். இது சிபிவிசி பைப்பு ஹீட்ரு வரதுனால சிபிவிசி பைப்பு இதில் கன்சில்டாக அது வரைக்கும் கொண்டு போயிடுச்சு ஷவருக்கு. இது பதிஞ்சிடணும். நம்ம பதிகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வால் மிக்சரு இந்த பைப் லைன் இப்போ கட்டுவலை போட்டு தந்துட்டால் அதில் நம்ம பைப்பு லைன் வச்சிடலாம். மற்றபடி பேக்கிங் தான் பண்ணி வச்சு நல்லா இருட்டிட்டு நாளைக்கு கட்டுவலை போட்டோம்னா அந்த பைப் லைனை கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பைப் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்ரு நம்ம ஏற்ற மாரி ஹைட்டுக்கு ஏற்ற மாரி கீழே வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு 2 அடி வச்சுட்டு சென்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இன்னும் அவுட்டு வச்சாச்சு. இந்த பைப் லைன் லைட்டாக வாட்டமாக வச்சு ஃபுல்லாக 40 பைப் போட்டு இறக்கியாச்சு. ஃபுல்லாக 40 பைப் போட்டு பைப் லைன் வேஸ்ட் வாட்டர் லைன் இறக்கியாச்சு. இந்த பைப் லைன்னா பதிஞ்சதுனால நல்லா ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. டைல்ஸ் ஓட்டின பிறகு நம்ம ஃபிட்டிங் மாட்ட வேண்டியதான். நம்ம இதேமாரி இதில் ஒரு சோப்பு வைக்கிற மாரி அடிஷ்னலாக ஒரு கபோர்டு மாரி கேட்டிருக்காங்க. அதனால் அது உடச்சி கொடுத்துருக்கோம். அவங்க டைல்ஸ் ஓட்டி மேட்ச் பண்ணாமல் அது பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பதிஞ்சு வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா உள்ள கலவையில். அது வந்தோம்னா நம்ம ஃபிட்டிங் முறுக்க வேண்டியதான். வெளியில் ஒரு டேப்பு ஜம்பர் போட்டிருக்குமே, அந்த ஒரு டேப்புக்காக ஜம்பர் போட்டு பதியாமல் இருக்குது. ப்ளஸ் இது அடிஷ்னலாக பைப் லைன் கேட்டாங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். மற்றபடி இந்த கன்சில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு அவுட்ரு 4-5 பைப்பு கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2.5 பைப்பு மட்டும் உடச்சிட்டு இந்த பைப்பை அதில் கொண்டு கனெக்ட் பண்ணால் இங்கே பில்டிங்கில் ஒர்க்கு முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணி கேளுங்க. நன்றி.